Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நோன்பு சாப்பாடு 3வது நாள். இன்னைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கொடுக்கிறதுக்கு. கடகடன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். இன்னைக்கு ஃபலூடா நானே செஞ்சிருக்கேன் நண்பர்களே. அது ஜூஸ் கப்ல பேக் பண்ண போறேன். இதெல்லாம் நீ பேக் பண்ணி எப்படி கொண்டு போய் கொடுக்க போறேன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்க யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க கடகடன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து மாலு பன், அங்கால ஃபிஷ் ரோல், வாழைப்பழம், இது வந்து பேரிச்சம்பழம், இங்கால பாருங்க ஃபலூடா. நானே செய்த ஃபலூடா, சூப்பர் ஃபலூடா. இங்கால என் மகன் சொல்கிறார், அம்மா அம்மா எனக்கும் ஃபலூடா அண்ணோடு தாரன் முதலெல்லாம் வச்சு போட்டு அதுக்கு பிறகு தாரணும் உங்களுக்கு. ஓகே, இது பாருங்க. இதில் வந்து ஒரு மாலு பன், அதுக்கு பிறகு ஒரு ஃபிஷ் ரோல், 2 பேரிச்சம்பழம், ஒரு வாழைப்பழம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு ரெடி பண்ணி எடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பொக்ஸால் மூடி போட்டு கடைசியாக நாங்கள் ஃபலூடாவை ஊற்றுவோம். இது வந்து ரோல், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்க, எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டாச்சு. இங்கால ஜூஸும் ஊற்றியாச்சு ஜூஸ் கப்பில். இனி இதை வந்து இப்படி மூட வேண்டியதான். நீங்கள் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இல்லைங்களா? இதில் வந்து பிரியாணியும் விற்பினமே கடைகளில். இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு மூடி எடுக்க வேண்டிய. பார்க்கவே நல்லா இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? வாழைப்பழம், அதுக்கு பிறகு பேரிச்சம்பழம். அவை வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தானே நோன்பு துறப்பினுமா. அதான் பார்த்தீங்களா? அவ்வளோந்தான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு ரெடி பண்ணி எடுப்போமா. இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இப்படித்தான் தைக்க போகிறேன் இன்றைக்கு. ஏன்னு சொல்லுங்கள், கப் வந்து கொஞ்சம் நான் பெருசாக வேண்டிட்டு நின்று ஜூட்டு கரகரன்னு இருக்கு. என்ன செய்கிறது, பெருசாக வாங்கியாச்சு, ஒன்றும் செய்யலாம். இப்படி காட்டி எடுப்போமா. இல்லைங்களா? இப்படி கொடுத்தா சரி. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போம். அம்மா இந்தாங்க. அக்கா இந்தாங்க. அம்மா இந்தாங்க. ஐயா இந்தாங்க. அம்மா இந்தாங்க.
சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விடடா.